ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி பாவக்காய் வச்சு ஒரு ரெசிபி செஞ்சுருக்கேன். அது சட்னி பொடி தாங்க. சுட சுட சாதத்துக்கு காரசாரமாக இந்த பாவக்காய் சட்னி பொடி போட்டு சாப்பிட்டு பாருங்கள், அப்படி இருக்கும். நிஜமாக இந்த ரெசிபி ரொம்ப நல்லா இருக்குங்க. ஒரு வாட்டி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் எப்படி இருந்ததுன்னு. ஃபஸ்ட்டு பாவக்காவை இது மாதிரி மெலிசாக கட் பண்ணிவிட்டு உள்ளே இருக்கிற சீட்ஸ் எல்லாம் எடுத்துக்கலாம். நல்லா தண்ணியில் அலசிட்டு காய வைக்கணும். ஒரு டவலில் போட்டுட்டு நல்லா காய வச்சுட்டு அப்புறமா காஞ்ச பிறகு நம்ம எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கணும். இது கிறிஸ்பினஸ் ஆகிறதுக்கும் நல்லா எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. பாவக்காய் கசப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் சாப்பிட மாட்டாங்க. இந்த சட்னி பொடி கண்டிப்பாக எல்லாருக்குமே பிடிக்குங்க. இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு அப்புறம் சொல்லுங்கள் இது நல்லா இருந்ததா இல்லையான்னு சொல்லிட்டு. பாருங்கள், இந்த அளவு வதங்கினா போதும். நல்லா கிறிஸ்பினஸ் வந்துடுச்சு. இது ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இது கூட வேர்க்கடலை வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். பூண்டு பல்லம் வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். வேர்க்கடலை அது தோல் எடுக்காமல் அப்படியே சேர்த்துக்கோங்க. பூண்டு பல்லம் அப்படியே சேர்த்துக்கோங்க ஒரு மிக்ஸி ஜாரில். அது கூட தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், வெறும் மிளகாய்த்தூள் சேர்த்து பல்ஸ் மோடில் போடுங்க. ஏற்கனவே ஃபைன் பவுடர் பண்ணிக்காத குறன்னு இருக்கணும். அந்த வேர்க்கடலெல்லாம் நம்மளுக்கு க்ரன்ச்சியாக வாயில் கிடைக்கணுங்க. அது மாதிரி ஒரு பல்ஸ் மோடு போட்டால் போதும். அது பாவக்காயில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சுட சுட சாதத்தை போட்டு சாப்பிட்டு பாருங்கள், அப்படி இருக்கும் இந்த பாவக்காய் சட்னி பொடி. பாவக்காய் பிடிக்காதும் கூட இது வாரத்தில் ஒரு நாள் செஞ்சு சாப்பிடக்கூடிய டேஸ்ட்டான ரெசிபிங்க. இதை ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் எப்படி இருந்ததுன்னு. தேங்க்யூ.